எதுக்கு விண்டோஸ் 9 கிடையாது, ஐஃபோன் 9ம் கிடையாது, ரெண்டுமே இல்லை. அது எதுக்கு அப்படி இந்த 9ல் மட்டும் அவங்க குறிப்பாத்து இப்படி மாற்றி விட்டுறாருன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு ரீசன் உண்டு. என்னத்தையும் சொல்லுது, விண்டோஸ் 9 இறக்கிறதுக்கு விண்டோஸ் 8 இருந்தது முதல்ல, விண்டோஸ் 8.1 அதுக்கப்புறம் இறக்குனார். அடுத்து விண்டோஸ் 9 இறக்கிறதுக்குன்னு இருக்கிற சமயத்தில் அவங்க விண்டோஸ் ஒரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்குள்ளே அவங்களுக்கே ஒரு ஐடியா, நமக்கு எதுக்கு விண்டோஸ் 9 இறக்க, ஃபுல்லாட்டு இந்த விண்டோஸே மாற்றுமா, ஃபுல்லாக விண்டோஸை மாற்றி கிளியர் ஆக்கி அப்படியே 9 ஸ்கிப் பண்ணிட்டு 10ல் மொத்தத்தில் விண்டோஸ் 7 8 எல்லாத்துக்கும் மாடலை மாற்றி 10 புதிய டெக்னாலஜியாட்டு இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே 10 ஸ்ட்ரெயிட்டாக இறக்குனார். அந்த 9 இடையில அந்த கண்டினியூஸ் ஆவண்டாம், இந்த டெக்னாலஜியை புதுசாட்டு இறக்கலாம், புதுசாட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறக்குனதையே விண்டோஸ் 10. 9 வேண்டாம்னு சொல்லிட்டு 10 இறக்குனார். அதே இது ஐஃபோன் எதுக்கு, ஐஃபோனில் எதுக்கு ஐஃபோன் 9 இல்லை அப்படின்னா, அந்த ஐஃபோன் 8 இறங்கினதுக்கப்புறம் அடுத்து 9 இறக்கலாம்னு இருந்த வருஷம்தான் ஐஃபோன் இறக்க தொடங்கி 10th ஆனிவர்சரி. 10th ஆனிவர்சரி அந்த சமயத்தில் 9 சொல்லி ஐஃபோன் 9 ரிலீஸிங் 10th ஆனிவர்சரி அப்படி இறக்குனா எப்படி இருக்கும், ஒரு இதாட்டு இருக்காதா? ஐஃபோன் 10th ஆனிவர்சரியில் கரெக்டாக 9 இறக்கலாம்னு அவங்களுக்கு பிளான் இருக்குங்க. நீங்களே நினச்சி பாருங்க, 10th ஆனிவர்சரி அந்த வருஷத்தில் ஐஃபோன் 9 இறங்குது, அப்படி இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்லையே. அதனால அவங்க முடிவெடுத்து அப்போ வேண்டாம், அதனால இந்த ஐஃபோன் 9க்கு பதிலாக ஐஃபோன் எக்ஸை இறக்கலாம். எக்ஸ்னா ரோமன் லெட்டரில் எக்ஸு 10ன்னு அர்த்தம், அவங்களுக்கு தெரியும் ரோமன் லெட்டர்ஸில். அதை அப்படி மறைமுகமாட்டு அது ஐஃபோன் 10 ஆட்டு இறக்கலாம்னு சொல்லிட்டு அந்த 10th ஆனிவர்சரியில் ஐஃபோன் 9 ஆட்டு இறக்காது 10 ஆட்டு அப்படி எக்ஸை போட்டு ஐஃபோன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இறக்குனேன். அதே தனியாட்டு 9க்கு ஒன்றும் பண்ணக்கூடாது, 9 அப்படி இல்லை 9 இப்படி இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு தனி ரீசன்லாம் கிடையாது. இது ஏன் ரீசன்?